ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டிலேயே ஹெல்த்தியாக மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் இது என்னோட குழந்தைக்கே ஊட்டுவேன். 1.25 வயசு தான் அவங்களுக்கு ஆகுது. இதை நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு தான் வந்து அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு உலக்கு தான் நான் அரிசி எடுத்திருக்கேன். மித்த பொருள் எல்லாமே குவான்டிட்டி அதிகங்க. அரிசி மட்டும் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் சமையல் அரிசி தான். நீங்கள் ரேஷன் அரிசி கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா பொருளுமே ஆனால் அலசி நல்லா காய வச்சிடணும். காய வச்சதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா அதில் தூசி எல்லாமே இருக்கும். 1 கிலோ பருப்பு, பாசி பயிறு. அடுத்ததாக வந்து பச்சரிசி ஒரு உலக்கு தான். வெள்ளை உளுந்து, கேப்பை, கம்பு, கருப்பு கொண்டக்கடலை எல்லாமே ஒரு கிலோ தாங்க. நான் எது குவான்டிட்டி கம்மியாக இருக்கோ அதை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அடுத்து சோளம், இது வந்து சோளம். முந்திரியும் பாதாமும் 150 கிராம் தான் நான் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து இது வந்து ஒரு 250 கிராம் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து கொள்ளு. பொட்டுக்கடலை 1 கிலோ எடுத்திருக்கேன். நிலக்கடலை வந்து 1/2 கிலோ தான் எடுத்திருக்கேன். ஏலக்காய் வந்து 100 ஏலக்காய் தான் நான் எடுத்திருக்கேன், அதிகமாக எடுக்கலை. இதை வந்து 2 பொருள் நான் மிஸ் பண்ணிட்டேன். அது என்ன அப்படின்னா, கருப்பு உளுந்து 1 கிலோ எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து சுக்கு வந்து நம்ம ஆள்காட்டி விரல்கிட்ட ஒரு சுக்கு போதும், நீளமான அளவுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நிலக்கடலையை வந்து ஃபஸ்ட்டு வந்து பொட்டுக்கடலையை வறுத்துக்கலாம். இது இப்போ நான் காமிச்ச எல்லா பொருளையும் நல்லா வெயில் அடிக்கிற டைம் வந்து ஒவ்வொரு பொருளாக நல்லா அலசி, ஏலக்காய் சுக்கு தவிர மித்த எல்லாத்தையும் நல்லா அலசி காய வச்சுட்டு, வெயிலில் நல்லா காய வச்சுட்டு, அதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வறுத்துக்கிறோம். எதுக்காக நம்ம வறுக்கிறோம் அப்படி, வறுத்த பொருளை நல்லா ஆறவும் வச்சுக்கணும். எதுக்காக வறுக்கிறோம் அப்படின்னா, நம்ம இவ்வளோ பொருள் சேர்த்து பண்ணையில் இது வந்து நமக்கு வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கணும்ல, அதுக்காக தான். ரெண்டாவது கொள்ளை வறுத்து எடுத்து வச்சாச்சு. அகலமான பாத்திரத்தில் வைங்க, அப்போ தான் சீக்கிரம் ஆறும். அடுத்ததாக கேப்பை வந்து இன்னொரு பேர் கேழ்வரகுன்னு சொல்லுவாங்க. கேப்பை ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. நீங்கள் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். இதை வந்து தோசையாவோ இல்லை நீங்கள் புட்டை வச்சோ, இல்லை அப்படின்னா காலையில் டீயை மறக்கணும்னு நிறையா பேர் முடிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த வந்து 1 ஸ்பூன் எடுத்து பச்சை தண்ணியில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வச்சு கொஞ்சமாக அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கிண்டி சக்கரை போட்டு இறக்குனீங்கன்னா போதும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வீடே வாசமாக இருக்கும். நம்ம வந்து இப்போ வெள்ளை கொண்டக்கடலையே வறுத்து எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக கருப்பு கொண்டக்கடலை. ரொம்பலாம் வறுக்கணும்னு இல்லை, அது வந்து நல்லா இப்போ கருப்பு கொண்டக்கடலைலாம் கலர் சேஞ்ச் ஆகிறதே நமக்கு தெரியாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதை நம்ம வறுக்க அதோட வாசமே தெரிஞ்சு போயிடும். அடுத்து கம்புலாம் வீடே மணக்கிற அளவுக்கு நல்ல வாசம் வரும் வறுக்க. ஆனால் கருக விட்டுறக்கூடாது எந்த பொருளையும். பச்சைப்பயிறு பாருங்கள், பச்சைப்பயிரெலாம் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு நம்ம அலசி காய வைக்கையில் நமக்கு வந்து அதில் கல்லோ மண்ணோ இல்லை தூசியோ என்ன இருந்தாலும் தெரியும். ஏன்னா நான் வாங்கின பச்சைப்பயிரில் கடைசியாக தூசி மேலே வந்து ஒரு குச்சி மாதிரி இருந்தது. நம்ம வந்து எல்லா பொருளையும் வறுத்துட்டு தான் நம்ம வந்து அரிசியை வறுக்கணும். ஏன் அப்படின்னா, அப்போ தான் வந்து நல்லா சட்டி வந்து ஹீட் ஆயிரும். அரிசி போட்டவுடனே சீக்கிரமாக நம்ம வந்து வறுத்துடலாம். இப்போ இந்த பச்சரிசி வந்து நான் வீட்டரிசி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கும் கிடச்சா நீங்கள் வீட்டரிசியே எடுத்துக்கோங்க. நல்லா வந்து பொரிஞ்சு வந்தாலே போதும். அரிசி மட்டும் நல்லா பொரிய வந்து வறுக்கணும். நம்ம பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அரிசி வறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அடுத்ததாக வந்து நம்ம சமையல் அரிசி, நான் வந்து சன்ரைஸ் அரிசி தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதும், கருக வேணாம். அதே மாதிரி பாதாமும் முந்திரியும் தனித்தனியாக போட்டு வறுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹீட் பண்ணாலே போதும். நம்ம வறுத்துட்ருக்கையிலே சட்டியோட சூட்டுக்கே அது வந்து கலர் மாறுறது நமக்கு தெரியும். லைட்டாக கலர் மாறினோடனே நம்ம வந்து எடுத்துடணும். அடுத்ததாக ஏலக்காய். பாருங்கள், ஏலக்காயில் வறுக்கையில் அவ்வளோ வாசமாக இருக்கும். நம்ம ஏலக்காய் சேர்க்குறது வந்து நல்ல வாசமாக இருக்கும். ஏலக்காய் வந்து நம்ம வாசத்துக்கு தான் சேர்க்குறோன்னு சொல்லி நினச்சிட்ருக்கோம், ஆனால் அது கிடையாது. அது வந்து ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும். நிலக்கடலை வந்து ஏற்கனவே வறுத்தது தான், அதனால் வந்து லைட்டாக ஹீட் பண்ணி மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற வச்சிடணும். எதுக்காக அப்படின்னா, சூட்டோடு நம்ம அரைச்சோம் அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே மாவு அரைச்சிருப்போம், நமக்கு தெரியும். சூட்டோடு அரைக்க கொண்டு போயிட்டோம் இல்லை அரைச்சிட்டோம் அப்படின்னா, சூட்டோடு வச்சிட்டோம் மாவாவே அப்படின்னா, அது என்ன ஆகும் அப்படின்னா,
மாவு சீக்கிரமே கெட்டு போயிடும், நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிற முடியாது. இப்போது நம்ம வறுத்த எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு அடுத்ததாக அரைச்ச மாவையும் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுட்டு, இதில் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லவா? மாவு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு 2 கிராம்பு 2 பட்டை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா மாவு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டாட்டா.